அருள்மிகு நித்தியகல்யாண பெருமாள் திருக்கோயில் திருவிடந்தை 62வது திவ்ய தேசம். திருவிடந்தை திருத்தலம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 62வது தலமாக தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. இத்தலம் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் மணவாழ்வு அமைய வரம் தரும் தலமாகவும் பல்லவர் காலத்திய திராவிட கட்டிடக்கலை சிறப்புடனும் விளங்குகிறது. மூர்த்தியின் தனிச்சிறப்புகளும் தல புராணங்களும். மூலவர் திருக்கோலம் மற்றும் தனித்துவம். மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள், ஆதிவராக பெருமாள் எனும் ஞானபிரான். திருக்கோலம் சுமார் 7 அடி உயரமுள்ள நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். அரிய அமைப்பு, திருவடி நிலை. இப்பெருமாள் தன் தேவியான பூதேவி அம்சம் கொண்ட அகிலவல்லி நாச்சியாரை தன் இடது மடியில் அமர்த்தியவாறு காட்சியளிக்கிறார். மூலவரின் ஒரு திருவடி பூமியிலும் மற்றொரு திருவடி தன் பத்தினியுடன் கூடிய ஆதிசேஷன் தம்பதியரின் தலைமீதும் வைத்து அருள் பாலிக்கிறார். இது 108 திவ்ய தேசங்களில் வேறு எங்கும் காண முடியாத அரிய அமைப்பாகும். தோஷ நிவர்த்தி. ஆதிசேஷன் தம்பதியுடன் பெருமாளின் திருவடியை தாங்குவதால் இங்கு வழிபடுபவர்களுக்கு ராகுகேது தோஷங்கள் நீங்கி திருமண வரம் கைகூடும் என்பது நம்பிக்கை. உபதேச கோலத்தின் சிறப்பு. 3 தத்துவங்கள். திருவிடந்தையில் மூலவர் ஆதிவராக பெருமாள் தன் தேவியான அகிலவல்லி தாயாரை பூமாதேவி தன் இடது மடியில் அமர்த்தியபடி காட்சி தருகிறார். இந்த கோலமே உபதேச கோலம் என்று போற்றப்படுகிறது. வராகர் ஆதிவராகர் காக்கும் தத்துவம். தொடர்பு. பெருமாள் இங்கே நேரடியாக வராக அவதார கோலத்திலேயே காட்சியளிக்கிறார். இரண்யாட்சனால் கடத்தப்பட்ட பூமியை அகிலவல்லி தாயாரை தன் கொம்பில் தாங்கி மீட்டு வந்து அவளை தன் இடப்பாகத்தில் அணைத்து அமரச் செய்த கோலம் இது. தத்துவம். இந்த பெருமாள் பூமாதேவியின் அதிபதி வராக பெருமாள் என்ற நிலையில் உலகையும் உலக உயிர்களையும் எந்நேரமும் காத்து இரட்சிக்கும் தத்துவத்தை உணர்த்துகிறார். வாமனர் மகாபலி மன்னனுக்கு அருள் செய்தது அருளும் தத்துவம். தொடர்பு. இந்த தலத்தின் வரலாற்றின்படி மகாபலி சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக இங்கு வந்து வழிபட்டதாகவும் பெருமாள் அவருக்கு காட்சியளித்து அருள் புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. தத்துவம். வாமனராகச் சென்று மகாபலியின் ஆணவத்தை அடக்கி முடிவில் அவனுக்கு பேரருள் புரிந்தது போல இந்த தலத்தில் பெருமாளை சரணடைந்தவர்களுக்கு அவர் கருணையோடு அருள் செய்யும் தத்துவத்தை இது குறிக்கிறது. கிருஷ்ணர் சரம ஸ்லோகம். சரணாகதி தத்துவம். தொடர்பு. கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த இறுதி ஸ்லோகம் சரம ஸ்லோகம். எல்லா கருமங்களையும் விட்டுவிட்டு என்னையே அடைக்கலமாக பற்றிக்கொள். நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். நீ கவலைப்படாதே. தத்துவம். திருவிடந்தையில் ஆதிவராக பெருமாள் தனது தேவியான அகிலவல்லி தாயாரை தன் இடப்பாகத்தில் அணைத்தபடி தாயாரை முன்னிறுத்தி இந்த சரம ஸ்லோகத்தின் சாராம்சத்தை உலகோர்க்கு உபதேசிக்கும் கோலத்தில் இருக்கிறார். அதாவது முழுவதுமாக இறைவனிடம் சரணாகதி அடைவதே முக்திக்கு வழி என்ற மிக உயர்ந்த தத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. ஆகவே திருவிடந்தை மூலவர் கோலம் என்பது வெறும் விக்கிரகம் அல்ல, அது காத்தல், அருள் மற்றும் சரணாகதி ஆகிய வைணவத்தின் முக்கிய தத்துவங்களை ஒருங்கே காட்டும் உயரிய உபதேச கோலமாக விளங்குகிறது. திரு இட எந்தை லட்சுமியை தன் இடப்பக்கம் இடம் தாங்கியுள்ளதால் இத்தலம் திரு இட எந்தை திருவை தன் இடப்பக்கம் ஏற்ற என் இறைவன் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருவிடந்தை என மருவியது. உற்சவர் மற்றும் தாயார். உற்சவர் ஸ்ரீ நித்தியகல்யாண பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய இரு தேவியருடன் கூடிய பஞ்சலோக விக்கிரகம். இவர் மணவாள பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டார். இவருக்கு தினமும் திருக்கல்யாணம் நடப்பதால் இவரை தரிசிப்போர் விரைவில் மணவாழ்வு பெறுவர் என்பது உறுதி. உற்சவர் தனிச்சிறப்பு. மணக்கோலத்தில் இருக்கும் உற்சவரின் தாடையில் திருஷ்டி பொட்டு கண் திருஷ்டி நீங்க இயற்கையாகவே அமைந்துள்ளது. தாயார் கோமளவல்லி தாயார் முகத்திலும் திருஷ்டி பொட்டு உள்ளது. தாயார் சந்நிதிகள். அகிலவல்லி நாச்சியார்
மூலவர் சந்நிதியில் 360 கன்னியர்களின் ஒருங்கிணைந்த வடிவம். கோமளவல்லி தாயார் தனிச்சந்நிதி 360 கன்னியரில் முதன்மையானவர். இவர் சந்நிதி மூலவரின் வலதுபுறம் தனியாக அமைந்துள்ளது. விமானம் கல்யாண விமானம். தல புராணங்களின் இணைப்பு. 360 கன்னியரை மணந்த லீலை குனி முனிவரின் மகளும் காலவ முனிவரின் 360 மகள்களுமான கன்னியருக்காக பெருமாள் பிரம்மச்சாரியாக வந்து தினமும் ஒரு கன்னிகையாக 360 நாட்களுக்கும் திருமணம் செய்து கொண்டு கடைசி நாளில் அனைவரையும் அகிலவல்லி தாயாராக ஒருங்கிணைத்து தன் இடது மடியில் அமர்த்திக் கொண்டார். தினமும் திருமணம் செய்ததால் இவர் நித்தியகல்யாண பெருமாள் ஆனார். இது எல்லா உயிர்களும் நாயகி, பெருமாள் ஒருவரே நாயகன் என்ற வைணவ தத்துவத்தை உணர்த்துகிறது. பூதேவி மீட்பு. இரண்யாற்றனால் கடலுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட பூதேவியை வராக அவதாரம் எடுத்து மீட்டு இத்தலத்தில் மணந்து இடப்புறம் அமரச் செய்தார். பலி சக்கரவர்த்திக்கு அருளியது அசுரர்களுக்காக போரிட்டதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க மகாபலி மன்னன் இக்கோயிலில் வழிபட்டு ஆதிவராக பெருமாளின் அருளை பெற்றான். வரலாறு, நிர்வாகம் மற்றும் கட்டிடக்கலை பங்களிப்புகள். காலக்கோடும் தொன்மைச் சான்றுகளும். பல்லவர்கள் கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை இக்கோயிலின் மூல கட்டமைப்பு சுமார் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கோயிலை நிறுவியவர்கள் பல்லவ மன்னர்கள். பல்லவர் காலத்தில் திருவிடந்தை முக்கியமான துறைமுக பட்டணமாக விளங்கியது. ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் கிபி 959 இவருடைய கல்வெட்டு கோயிலுக்கு விளக்குதானம் வழங்கியதை குறிக்கிறது. சோழர்கள் கிபி 11ஆம் நூற்றாண்டு பிற்கால சோழ மன்னர்களால் பல மேம்பாடுகள் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டுள்ளன. முதலாம் ராஜாதிராஜ சோழன் கிபி 1052 மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழன் கிபி 1115 ஆகியோர் நன்கொடைகள் வழங்கியுள்ளனர். ராஜராஜ சோழனின் கல்வெட்டில் அவரது பிறந்த நட்சத்திரமான சதயம் பற்றிய குறிப்பு காணப்படுவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. நாயக்கர்கள் கிபி 17ஆம் நூற்றாண்டு கோபுரங்கள் மற்றும் மண்டபங்கள் போன்ற கட்டுமான பணிகளை செய்திருக்கலாம். கல்வெட்டுச் சான்றுகள். கோயிலில் காணப்படும் பல்லவர், சோழர், ராஷ்டிரகூடர், பாண்டியர், ஜடாவர்மன் வீரபாண்டியன் மற்றும் விஜயநகர பேரரசு காலத்திய கல்வெட்டுகள் மூலம் இக்கோயிலின் தொன்மையான வரலாறு உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த கல்வெட்டுகளில் மன்னர்கள் வழங்கிய விளக்குதானம், நிலதானம் மற்றும் தாயாருக்கு அளிக்கப்பட்ட நன்கொடைகள் பற்றிய விவரங்கள் உள்ளன. கட்டிடக்கலை மற்றும் நிர்வாக நிலை. கட்டிடக்கலை. இக்கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள கிரானைட் கல்வெட்டுகள் மன்னர்களின் பங்களிப்பை விரிவாக குறிக்கின்றன. சிறப்பு மண்டபங்கள். கோயிலின் வெளியே அமைக்கப்பட்டுள்ள 16 கால் மண்டபம் திராவிட கட்டிடக்கலை பாணியின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. நிர்வாக நிலை. இக்கோயில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாகத்தின் கீழும் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு வரலாற்று சின்னமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு வழிபாடுகளும் சந்நிதிகளும். தனித்துவமான சடங்குகளும் தோஷ நிவர்த்தியும். நித்திய திருக்கல்யாண உற்சவம். உற்சவ மூர்த்திக்கு வருடத்தின் 365 நாட்களும் திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்படுவது இத்தலத்தின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு. திருமண வர பிரார்த்தனை. திருமணத் தடை நீங்க விரும்புபவர்கள் 2 மாலைகளைப் பெற்று நித்தியகல்யாண பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து ஒரு மாலையை அணிந்து கொண்டு கோயிலை 9 முறை வலம் வர வேண்டும். திருமணம் உறுதியான பின் மணமக்களாக திரும்பி வந்து பழைய மாலையை தலவிருட்சமான புன்னை மரத்தில் சமர்ப்பித்து நன்றி தெரிவிப்பது இங்கு தொன்று தொட்டு நடைபெறும் சடங்காகும். கூடுதல் பலன்கள். சுக்கிர தோஷம் மற்றும் கண் திருஷ்டி தோஷம் நீங்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பிள்ளை பேறு வேண்டுவோருக்கும் பலன் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. தீர்த்தங்களின் சிறப்பும் மகரிஷிகள் தொடர்பும். இத்தலத்தில் உள்ள 3 தீர்த்தங்களும் 3 விதமான சிறப்புகளைக் கொண்டுள்ளன. மகாபலி மன்னனுக்கு பெருமாள் அளித்த அருள்வாக்கு. வராக தீர்த்தம். நீராடு மாதம் மாசி மாதம் பலன் மோட்சம் கிட்டும். கல்யாண தீர்த்தம்.
நீராடும் மாதம் சித்திரை மாதம் பலன் பாவங்கள் அழியும். ரங்கநாத தீர்த்தம் நீராடும் மாதம் மார்கழி மாதம் பலன் நினைத்தது நடக்கும். மகரிஷிகள் தொடர்பு குனி முனிவர், காலவ முனிவர் மற்றும் மார்க்கண்டேயர் ஆகியோர் இங்கு பெருமாளை தரிசனம் செய்துள்ளனர். சந்நிதி அமைப்புகள். தனிச்சந்நிதிகள். கோமளவல்லி தாயார் தனிச்சந்நிதியாக மூலவரின் வலதுபுறம் அமைந்துள்ளது. ஆண்டாள், திருவரங்க பெருமாள், அரங்கநாதர் மற்றும் சக்கரத்தாழ்வார். பிற சந்நிதிகள். அச்சுதன், தும்பிக்கை ஆழ்வார், வைஷ்ணவி, 12 ஆழ்வார்கள், மணவாள மாமுனிகள் போன்றோரின் சந்நிதிகளும் உள்ளே உள்ளன. தல விருட்சத்தின் நேர்த்திக்கடன். தல விருட்சம் புன்னை மரம். இது பொதுவாக சைவ தலங்களில் காணப்பட்டாலும் இங்கு திருமண நேர்த்திக்கடன் சடங்குகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருமணமான பின் பழைய மாலைகளை இந்த மரத்தில் சமர்ப்பிப்பது சடங்காகும். ஆகமம், மங்களாசாசனம் மற்றும் திருவிழாக்கள். ஆகமம். வைகானச ஆகமத்தின்படி தென்கலை வைணவ மரபை பின்பற்றுகிறது. பூஜை காலங்கள். நாள்தோறும் 4 கால நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. மங்களாசாசனம். திருமங்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 10 பாசுரங்கள் நாயகன் நாயகி பாவத்தில் பாடியுள்ளார். ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள். இவரும் இந்த தலத்தை போற்றி சில தனியான ஸ்தோத்திரம் பாடியுள்ளார். முக்கிய திருவிழாக்கள். வருடம் முழுவதும் நித்திய திருக்கல்யாண உற்சவம். பங்குனி உத்திரம் 9 நாட்கள் பிரம்மோற்சவம் ராஜராஜ சோழனால் கிபி 1003 தொடங்க ஆணையிடப்பட்டதாக நம்பப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. சித்திரை பிரம்மோற்சவம், ரதசப்தமி, ஆனி கருட சேவை. ஆழ்வார் உற்சவம், திருமங்கை ஆழ்வாருக்கான உற்சவம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வசந்த உற்சவம் வைகாசி மாதத்தில் பெருமாளுக்கு வசந்த உற்சவம் நடத்தப்படுகிறது. நித்தியகல்யாண பெருமாள் கோவில் இருப்பிடமும் வழிகாட்டுதலும். அமைவிடம் செங்கல்பட்டு மாவட்டம், கிழக்கு கடற்கரை சாலை, சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில். திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 8 மணி வரை. அருகிலுள்ள திவ்ய தேசங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயில், திருக்கடல்மல்லை ஸ்தலசேன பெருமாள் கோயில், மாமல்லபுரம். சென்றடையும் வழி. சாலை வழி. சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் திருவிழந்தை வழியாகச் செல்கின்றன. ரயில் நிலையம் செங்கல்பட்டு அல்லது சென்னை, தாம்பரம், எழும்பூர். விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையம். பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.